எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு இசைக்கலைஞர். தில்ருபா அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை நான் வாசிச்சிட்ருக்கேன். தில்ருபா, அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தார்ஷனாயின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து வடநாட்டு வாத்தியங்கள் இது. அதனால் தில்ருபா இசை தான் நான் இப்போ வந்து ஒரு 35-40 வருஷமாக நான் வந்து சினிமா ஃபீல்டில் தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். இருபது வயசுலேருந்தே நான் வாசிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே நாங்கள் ஒரு 80 பேர் 70 பேர் கூட தான் நாங்கள் வாசிக்கிறோம். ஒருத்தர் 2 பேர் தான் லேடிஸ் வருவாங்க, கோரஸ் சிங்கர்ஸ் வருவாங்க. மற்றபடி வாத்தியங்கள்னு பார்த்தா ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருப்போம். 40 வருஷமாக நான் பார்க்குறேன். எல்லாருமே என்னை வந்து பிரதர், சிஸ்டர், அக்கா, இப்போ எல்லாரும் அக்கா, அப்புறம் அம்மா, சரோஜா அம்மான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நல்லா அன்பாக தான் நடத்துவாங்க. யாருமே வந்து பேடு இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் இல்லை. எம்எஸ்வி சாருக்கு வந்து நான் வந்து நிறைய கேசட் ரெக்கார்டிங்கெல்லாம் வாசிச்சிருக்கேன். அப்புறம் அவருடைய ஸ்டேஜ் கச்சேரிங்களில் வாசிச்சிருக்கேன் சாருக்கு. நான் ஒரு கேசட் ஒன்று இசையமைச்சேன். நான் ஒரு ஃபிலிமும் பண்ணேன், கேசட் பண்ணியிருக்கும்போது வெளியீட்டு விழா வந்து சார் தான் வந்தார். எம்எஸ்வி சார் தான் வந்து அந்த கேசட் வெளியிட்டார். அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவரும் நல்ல டைப். அவர் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு நான் நிறைய படம் வாசிச்சிருக்கேன். சாங்கு மோஸ்ட்லி ரீரிகார்டிங் நிறையா வாசிச்சிருக்கேன். ரீரிகார்டிங்லாம் ரொம்ப அருமையாக. நாங்கள் வந்து வெளியிலே வரமாட்டோம், அந்த அளவுக்கு ஒரு அந்த ஸ்கோர் வந்து அப்படி இருக்கும் எங்களுக்கு ரீரிகார்டிங். அங்கே வந்து வாசிக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு தெய்வீகமாக நான் நினைப்பேன். சாருக்கு போகும்போது ஒரு லைட்டாக பயமும் இருக்கும், ஏன்னா அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் ரொம்ப. அது வந்து எப்படி ரொம்ப ஒரு 25-30 தடவை வாசி பார்த்தா தான் அந்த பிட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் எங்களுக்கு. வாசிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாட்ச பின்னாடி கேட்டால் அது வந்து நம்ம வாசிச்சதா இதுன்ற அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் எடுத்த உடனே வந்து நிறைய கச்சேரிங்க, அதுக்கப்புறம் வந்து பரதநாட்டியம், நாடகங்களுக்கு தான் வாசிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய நோட்ஸ் கொடுத்துருவாங்க. சும்மா கொஞ்சம் சின்ன பிட்டு அப்படிலாம் இருக்காது. ஃபுல் புக்கில் ஒரு பெரிய பேஜில் அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு டான்ஸுக்குரிய ஒரு 10 பாட்டு அப்படிலாம் நிறையா இருக்கும். பேஜாக இருக்கும். அது ஃபுல்லாக வாசிக்கணுன்னா வந்து வீட்டில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அது ப்ராக்டிஸை நான் பண்ண ஆரம்பித்து நம்ம அப்படி பார்த்தோம்னா டைம் 4 காலையில் 3 அந்த மாதிரி ஆகிடும். உடனே அப்புறம் அவசரமாக எடுத்து வச்சுட்டு குழந்தைங்கள்லாம் வேறு சின்ன குழந்தைங்களா இருக்கும், அவங்கள வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு அப்படி டக்குன்னு ஒரு 1 hour 2 hours தான் தூங்க முடியும். உடனே ரிஹர்சல் இருக்கும் எங்களுக்கு. அதில் நிறைய ரிஹர்சல் இருக்கும். ஃபுல்லாக போய்ட்டு காலையில் 9க்கு ஆரம்பித்தா ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். எஸ்பிபி சார் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு மனிதருங்க. அவர் மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதாவது என்னென்னா, எஸ்பிபி சார் வந்து ஃபுல் சாங் பாடுவார். ஆனால் நாங்கள் வந்து ஒரு சின்ன பிட்டு தான் வாசிச்சுட்டு வருவோம். ஆனால் அவர் வந்து எங்களை ஞாபகம் வச்சுருக்காரு. சிகரம்ன்ற படத்தில் அவர் மியூசிக்கில் வந்து நான் வந்து சாங் வாசித்தேன். அப்புறம் ரீரிகார்டிங்கும் வாசிச்சிருக்கேன். அவர் ஒரு தடவை ஹைதராபாத்தில் வந்து ஒரு கேசட் வெளியிட்டு நாங்கள்லாம் வாசித்தோம். சார் பாடினார். அப்போ போனப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து அவர் என்ன தெலுங்குலே பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தா என்னை பற்றி சொன்னார் எல்லாருக்கிட்டேயும்.
அப்போ தான் நினச்சேன், அவருக்கு என்னை பற்றி என்ன தெரியும், எவ்வளோ நேரம் என்னை வந்து புகழ்ந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியும் என்னை பற்றியும் அவ்வளோ சொன்னார். அவரெல்லாம் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக 9 மணிக்கு உட்காந்துருவேன், நான் வாசிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் கச்சேரி எல்லாம் நான் போயிட்டுருக்கேன். அப்போ வந்து என்னென்னா ஃபுல் சாங் வாசிக்கணும். இப்போ இவ்வளோ நாள் சினிமாவில் வந்து சின்ன சின்ன பிட்டு அந்த மாதிரி தானே வாசிச்சுட்ருப்போம். அந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுறது, அதை கேட்டு கேட்டு நோட்ஸ் எடுக்கிறது, அந்த நோட்ஸை வந்து திருப்பி இன்னொரு நோட்டில் கரெக்டாக எழுதி அதுக்கப்புறம் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி அது கரெக்டாக வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதனால் 9 o'clock 10 o'clock உட்காந்துட்டோன்னா கரெக்டாக 1 மணி 1:30 மணிக்கு தான் எடுத்து வைப்பேன் நான். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னால் 4 நாள் 5 நாள் எல்லாம் இருக்கும். அதாவது 9 to 9 இருக்கும். மார்னிங் 9 to 9 o'clock வரைக்கும் இருக்கும். அதேமாதிரி 7 to 9 கூட இருக்குது. மார்னிங் 7 to நைட்டு 9 வரைக்கும் ரீரெக்கார்டிங் இருக்கும். அது சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள், ஒரு படம் வந்து 10 நாள் போச்சு. 10 நாள் நிறைய படம், ஒரு தெலுங்கு படம் அதெல்லாம் வந்து ஒரு 10 days எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சாங்ஸ்னாக்கா பரவாயில்ல, காலையில் போயிட்டு மத்தியானம் வரலாம், மத்தியானம் போனால் நைட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இப்போ கம்ப்யூட்டரில் வந்து எடுத்துடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த எங்கெங்கே எங்களுடைய பிட்டு வந்து எங்கெங்கே தேவையோ, இப்போ 5வது ரீலில் ஒரு பிட்டு, இப்போ 8வது ரீலில் ஒரு பிட்டு, 13வது ரீலில் ஒரு பிட்டு, அந்த மாதிரி இருக்கும். அப்போ அது நாங்கள் ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ஸ்டுடியோங்களில். இப்போ வந்து அப்படி இல்லை, எங்கெங்கே வேணும்ன்ட்டு மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. போன உடனே அந்த 5வது ரீல் போட்டு எங்களுடைய பிட் எடுப்பாங்க, திருப்பியும் ஒரு 8வது ரீல் போட்டு அந்த பிட் எடுப்பாங்க. அதனால் போன உடனே ஒரு 2 hours 3 hours நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம். அதனால் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நிறைய டைம் இருக்குது. அதே மாதிரி அங்கே போனாலும் எங்களுக்கு கை வந்து ரொம்ப சரளமாக போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபுல் சாங்கு போயிட்டுருக்கோம், அந்த ஃபுல் சாங்கே நாங்கள் ரசித்து கேட்டுட்டு அது கூட வாசிப்போம். இப்போ வந்து அந்த ஃபுல் சாங்கெல்லாம் கேட்க முடியாது. ஒரு 8 பார் மட்டும் இருக்கும், ஒரு 16 பார் இருக்கும். அதை மட்டும் நாங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு நாங்கள் வாசிச்சுட்டு வந்துடுறோம். அது ரொம்ப அதை கேட்க அது ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ வந்து இதுவும் ஷார்ட்டாக முடிக்கிறாங்க, சரி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து அந்த டெக்னாலஜி அந்த மாதிரி வளர்ந்துருச்சு. ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வந்து நான் நிறையா ஃபஸ்ட்டு அந்த ரோஜா படத்துக்கு அப்புறம் இருக்கிற எல்லா படத்துக்குமே அவர் வந்து சாங்ஸு ரீரெக்கார்டிங் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. கேசட்டில் வந்து அவர் தான் வந்து தில்ருபா சரோஜா அப்படின்னு அவர் போடுறது தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அந்த மாதிரி கேசட்லேயே பேர் போடுவார். தெலுங்கு ஃபிலிமுக்கெல்லாம் அவர் வந்து சின்ன வயசாக இருப்பார், நாங்கள்லாம் போய் எல்லாம் ஒன்றா தான் வாசிப்போம். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆன பின்னாடி எனக்கு நிறையா நிறையா சாங் ரீரெக்கார்டிங் எல்லாமே நான் வாசிச்சிருக்கேன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போவும் சார் வந்து அமைதி, ஒரு மரியாதை எல்லாமே அவர்கிட்ட அவ்வளோ ஒரு நல்ல டைப்புங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தேவா சாருக்கு நான் நிறைய சாங் வாசிச்சிருக்கேன். அவங்களுக்கும் நிறைய ரீரெக்கார்டிங் வாசிச்சிருக்கேன். அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணும்போது டிவி சீரியல் கூட நான் அவருக்கு நிறைய வாசிச்சிருக்கேன். இது மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ், அவருக்கு நான் வந்து நிறைய படம், அவர் எல்லா படத்துக்கும் சாங்கும் யூஸ் பண்ணுவார், ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவார். வலசரவாக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோ இருக்குது. அதில் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டும் நல்ல காஸ்ட்லியாக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து அவர்கிட்ட நான் நிறையா வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அவரும் ரொம்ப நல்ல அமைதியான ஒரு மியூசிக் டைரக்டர். இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத், அவர் எல்லா படத்துக்கும் வந்து சாங்கு ரீரெக்கார்டிங் அவருக்கு நிறைய வாசிச்சுட்டே தான் இருக்கேன் நான். இப்போ சமீபத்தில் கூட போய் வாசிச்சுட்டு வந்திருக்கேன். நிறைய படம் அவருக்கு வாசிச்சிருக்கேன். அவர் வந்து என்னென்னா ஒரு சாங்கில் வந்து தில்ருபா வாசிச்சேன்னு சொன்னால் அது மேலேயே இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தார்ஷனாயும் அது மேலே வாசிக்க சொல்லுவாங்க. ரெண்டும் சேர்ந்து கலந்து வரும்போது அது ஒரு விதமான ஒரு இன்பமாக இருக்கும் அது கேட்கும்போது. அந்த மாதிரி 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கலந்து தான் எப்போவுமே எடுப்பார். அவரும் ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஒரு மியூசிக் டைரக்டர். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பு. ஏன்னா அவர் சொல்லி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே நான் எடுத்தேன். அது வரைக்கும் எனக்கு மேரேஜ் வரைக்கும் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் தொட்டதே கிடையாது. மேரேஜ் வந்து 18 ஆச்சு மேரேஜ். 18க்கு அப்புறம் தான் அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவர் தான் சொன்னார், எங்கள் அப்பா வந்து தில்ருபா பிளேயர் தான்.
அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு எடுத்து நீ ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னார். சரி சும்மா தான் நான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்படியே பண்ண தான் நான் அவர் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தாரு. ஒரு சந்திரபோஸ் மியூசிக் டைரக்டருடைய பிரதர் தான் அவர். அவர் வந்து பார்த்துட்டு உடனே என்ன பண்ணார், என்னை நாடகங்களுக்கு புக் பண்ணிட்டார். அப்போ தான் வந்து எனக்கு நிறைய கஷ்டமாக வந்து வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் வீட்டில் நான் போயிட்ட பின்னாடி அவர் வந்து ஸ்கூல் டீச்சர் ஒரு 3க்கெல்லாம் வந்துடுவார். வந்தால் குழந்தைங்கள்லாம் பெண் குழந்தைங்க 3 பேரும் அவங்களெல்லாம் கொஞ்சம் அவரை சரி பண்ணுறது பார்த்துக்கிறது எல்லாம் அவர் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால எனக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அதனால் எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஃபீல்டில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து அம்மா மாதிரி நம்மளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. 3 பொண்ணுங்க தானே, அவங்க வந்தாங்கன்னா வீடெல்லாம் ஒரே கலகலன்னு இருக்கும். எப்போவுமே அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக அழகாக எல்லாம் கும்பலாக இருப்போம். நிறையா அப்படியே இந்த கூட்டு குடும்பம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஜாலியாக இருக்கும். எல்லாம் வந்து இப்படி தான் பேசிப்பாங்க. அம்மா மாதிரி நம்ம செய்யணும், அது செய்யணும்னு எல்லாம் பேசிக்குவாங்க. என்னுடைய நடு பொண்ணு வந்து மனோன்மணின்னு சொல்லிட்டு அவங்க சாரங்கியில் அவங்க பெரிய இதுவாக இருக்காங்க. நிறைய ரெக்கார்டிங்கு, ரீரெக்கார்டிங்கு, அப்புறம் வந்து கச்சேரியெல்லாம் வாசிக்கிறாங்க. என்னுடைய பெரிய டாக்டர் பூங்கொடின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வீணை கர்நாட்டிக் வோக்கல் எல்லாமே அவங்களும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கவிதான்னு கடைசி டாக்டர், அவங்க வந்து இங்கே ராணிப்பேட்டையில் இருக்காங்க. அவங்களுமே நிறையா மியூசிக் கிளாஸஸ் தான் எடுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ மியூசிக்கில் தான் இருக்காங்க. இந்த இசை வந்து எங்கள் தாத்தா காலத்திலிருந்து, எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுடைய அப்பா, அவர் வந்து இசை பெரிய வித்வான். அவர் ஒரு வாத்தியார், இன்னும் பெரிய வாத்தியார், அவர் ஹார்மோனிஸ்ட். அவர் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாருமே ஹார்மோனிஸ்ட்டு, தபலா வாசிக்கிறவங்க. எங்கள் அப்பா தபலா பிளேயர் தான், ஹார்மோனியம் தெரியும். அவரும் இப்போ தில்ருபா தாஷனாய் வாசிச்சுட்டு இருந்தார், எங்கள் அப்பாவும். அதுக்கப்புறம் நான் இப்போ என்னுடைய டாட்டர்ஸ் எல்லாமே, எங்கள் தங்கச்சி பொண்ணுங்கள்லாம் கூட கச்சேரியில் தான் எல்லாருமே பாடுறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இசைக்கு தான் வந்திருக்கோம், எங்கள் ஃபேமிலி எல்லாருமே. பூர்ணசக்தி சேனலில் உங்களை எல்லாம் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி ஏஜிங். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ணசக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.